வணக்கம். இன்னைக்கு எபினேசர் டிஎன்பிஎஸ்சி அகாடமில நம்ம பார்க்கறது என்னன்னா, இதுவரையிலும் நீங்க 6ஆம் வகுப்புல முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவத்துல இருக்கிற டெஸ்ட் நீங்க எழுதியிருப்பீங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 7ஆம் வகுப்பிற்கான தேர்வு அட்டவணை. எந்தெந்த தேதியில நீங்க தேர்வு எழுதணும் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து உங்களுக்கு 7ஆம் வகுப்புல முதல் பருவம் வந்து எப்ப ஆரம்பிக்குது எக்ஸாம் அப்படின்னா, டெஸ்ட் நாங்க கண்டக்ட் பண்றோம்னா 7ஆம் தேதி. 7ஆம் தேதி உங்களுக்கு கேள்வித்தாள் யூடியூப்ல நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். அதோட ரிசல்ட் வந்து 8ஆம் தேதி உங்களுக்கு. ஆன்சர் கீ வந்து 8ஆம் தேதி. 2ஆம் பருவம் வந்து 10ஆம் தேதி. ரிசல்ட் வந்து 11ஆம் தேதி. 3ஆம் பருவம் வந்து 12ஆம் தேதி கேள்வி டெஸ்ட். ஆன்சர் கீ வந்து 13ஆம் தேதி. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கேப் 1 டே 2 டேஸ் கேப் இருக்கு. அதனால நீங்க முதல் பருவம் முடிச்சு ஒரு 1 டே ஆவது ரிவிஷன் பண்ணிட்டு நீங்க 2ஆம் பருவம் எழுதலாம். ஸோ 7ஆம் வகுப்பை தொடர்ந்து இதோட அப்படியே 6த்தோட கண்டினியூ பண்ணி படிக்க ஆரம்பிச்சு நீங்க டெஸ்ட் எழுதிருங்க. உங்களுக்கு 7ஆம் தேதி தான் ஆரம்பிக்குது. இன்னைக்கு தேதி 5. நடுப்புற நாளைக்கு ஒரு நாள் உங்களுக்கு டைம் இருக்கு. இன்னைக்கு டைம் இருக்கு. ஸோ நீங்க 7ஆம் வகுப்பை வந்து 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தை நீங்க வந்து நாளை மறுநாள் டெஸ்ட் எழுதுங்க. தொடர்ந்து இந்த தமிழ் வந்து நீங்க படிச்சுட்டே இருங்க. கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. நீங்க 7ஆம் வகுப்பு முடிச்சிட்டா கூட நீங்க அடுத்த கேள்வி வர்றதுக்கு வெயிட் பண்ணாம அடுத்து 8ஆம் வகுப்பு படிங்க. அடுத்தடுத்த ஷெட்யூல் வந்து ஃபுல்லா போட்டா உங்களுக்கு ரொம்ப வாஸ்டா தெரியும், பெருசா தெரியும், ரொம்ப ஹெவியா தெரியும் சிலபஸ். அதனாலதான் ஒவ்வொரு வகுப்புகளுக்குமா நாங்க வந்து சிலபஸ் போடுறோம். தமிழ் வந்து முடிச்சிருவோம், 10ஆம் வகுப்பு வரையிலும் முடித்துருவோம். முடிச்சுட்டு ஜிகே எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 11th 12th ஓல்டு தமிழ். அதுக்கப்புறம் உங்களுக்கு நடுப்புற உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ்க்கான சிலபஸையும் நாங்கள் வந்து அப்லோட் பண்றோம். கான்ஸ்டியூஷனா இருக்கட்டும், ஹிஸ்டரியா இருக்கட்டும், இல்லை மேத்ஸ் ஆப்டிடியூடா இருக்கட்டும், இதெல்லாமே அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுவோம். 10th வரையிலும் தமிழை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ தொடர்ந்து டெஸ்ட் எழுதுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. எபினேசர் டிஎன்பிஎஸ்சி அகாடமியை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. மற்ற வீடியோஸும் அதுல இருக்குது. நீங்க கிளாஸ் ஒருவேளை சப்ஜெக்ட்ஸ் பார்க்கணும்னா நீங்க அதுல போயிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.